எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாம் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான இன்ட்ராடே வேல்யூஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. நேற்றோட க்ளோஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 22,273 அப்படிங்கிறது நேற்றோட க்ளோஸாக இருக்குங்க. நாளைக்கான ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 22,322 நம்ம பாசிட்டிவ் ஓப்பனிங்னு சொல்லுவோங்க. அப்படி 22,322 ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து அங்கேருந்து மேலே போவோங்க. எது வரைக்கும் போவோம் அப்படின்னா நம்மளோட பொசிஷனல் ஹடிலான 22,448 நோக்கி பயணிப்போங்க. 22,448 அப்படிங்கிறத நம்மளோட பொசிஷனல் ஹடில். நம்ம இப்போ ஷார்ட் கவரிங் வேலையில் இருக்கோம். 438 நோக்கி பயணிப்போம். 448 நோக்கி பயணிப்போம். நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் 22,322 ஓப்பனிங் கிடைக்கும் பட்சத்தில் அப்படி 448 நோக்கி பயணம் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து T1 வந்து 22,362 டார்கெட் ஒன்றாகவும் 22,412 அப்படிங்கிறது டார்கெட் 2 ஆகவும் செயல்படும். அதுக்கப்புறம் வந்து பொசிஷன் ஹடில் 22,448 அப்படிங்கிறது இருக்குங்க. 448 பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஆனது T3 ஆன 22,462 தொடும். T4 ஆக 22,518 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,322 பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும்போது அதோட பொசிஷன் ஹடில் நோக்கி தான் மார்க்கெட் பயணிக்கும். பொசிஷன் ஹடில்ங்கிறது 22,448. ஓகேங்களா? 448 பிரேக் பண்ணும்போது 518 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 22,232 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும். அப்படி நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும் பட்சத்தில் அது மார்க்கெட் இமீடியட்டாக அதோட ஷார்ட் கவரிங் வேலையோட எண்ட் பாயிண்ட்டான ஷார்ட் கவரிங் வேலையோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான 222,222 நெகட்டிவ் ஓப்பனிங் ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது. நமக்கு ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியே வருது. ஓகேங்களா? நம்மளோட ஷார்ட் கவரிங்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 22,222. நமக்கு வந்து நேற்றோட க்ளோஸ் பேஸ் பண்ணி நாளையோட நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து 22,232 10 பாயிண்ட்டுக்கு மேலேயே நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து இமீடியட் திரும்ப வந்து நியூட்ரல் ஜோனுக்குள்ளே போயிடும். நியூட்ரல் ஜோன் எப்படின்னா பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனால நியூட்ரல் ஜோனுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? நாளைக்கு இன்ட்ராடே வேல்யூஸ் படி 232 ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 22,188 செயல்படுங்க. அந்த செகண்ட் டார்கெட் வந்து 22,142. தேர்ட் டார்கெட் வந்து 22,092 செயல்படுங்க. அந்த ஃபோர்த்தை வந்து 22,032 செயல்படுங்க. நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பன் கிடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஜோனுக்குள்ள இருக்குங்க. திரும்ப ஃபஸ்ட்டு செட்டு பியர் மார்க்கெட்டை எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 22,172 ஸ்டார்ட் பண்ணுவோங்க. 22,172 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு செட் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக செயல்படுங்க. நமக்கு நாளைக்கான க்ளோஸ் வந்து நாளைக்கான ஓப்பன் வந்து நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் ஆகி நாளைக்கான க்ளோஸும் நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பியர் மார்க்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. நாளைக்கு வந்து ஃபஸ்ட் செட்டோட பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் திரும்ப வந்து பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட்னா 21,722 நோக்கி பயணிக்கும். அதோட கடலாக வந்து 21,948 செயல்படுங்க. ஓகே, இது வேல்யூஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன நடந்தாலும் மார்க்கெட்டை வந்து வேல்யூக்குள்ளே மூவ் பண்ணுங்கள். மார்க்கெட் நகரணும் அப்படின்னா வந்து பணம் போட்டால் தான் மார்க்கெட் நகரும். ஸோ பணம் போடுறதுக்கு வேல்யூக்குள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸு, ஈவெண்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூக்குள்ளே ஸ்டே பண்ணுங்கள். தேங்க்யூ.